Voice of Tamil 24. விஜய் சேதுபதி நடித்த மகாராஜா படம் நேற்று வெளியானது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு வெற்றி படத்தை பார்த்த திருப்தி என்கிறார்கள் ரசிகர்கள். விஜய் சேதுபதியின் கெரியரில் இது ஒரு மைல்கல் எனலாம். படத்தின் சிறப்பம்சங்கள் என்னென்ன என்று பார்க்கலாம். மகாராஜா படத்தில் விஜய் சேதுபதி சலூன் கடையில் வேலை பார்த்து வருகிறார். அவருக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறது. இதை மையமாக வைத்துதான் வேற லெவலில் கதை ரெடி பண்ணியிருக்கிறார்கள். அதுவும் மிரட்டலாக. கொரியன் மூவினா த்ரில்லிங்காக இருக்கும். அப்படி ஒரு திரைக்கதை மிரட்டலை தந்துள்ளார் இயக்குனர் நெத்திலன் சுவாமிநாதன். இவர் ஏற்கனவே குரங்கு பொம்மை படத்தை இயக்கியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. என் வீட்டில் இருக்கிற லக்ஷ்மியை காணும் என்று காவல் நிலையத்தில் விஜய் சேதுபதி முறையிடுகிறார். கடைசியில் பார்த்தா அது ஒரு குப்பத்தொட்டியோட பேரு. இதை எதுக்கு தேடி கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாரு, லூஸ் ஆயிருப்பாரோ என்று பார்த்தால் அங்குதான் இருக்கிறார் இயக்குனர். அதே போல இது ஒரு வயிறு குலுங்க வைக்கும் பிளாக் ஹியூமர் படம். அதே நேரம் சூதுக்கவும் மாதிரியும் கிடையாது. வேறு லெவலில் படம் மாறுகிறது. இடைவேளை வரை பிட்டு பிட்டாக செல்லும் படம். அதற்கு பிறகு படம் மாசாக வருகிறது. இந்த படத்தை நாம் மகிழ்ச்சியாக பார்க்க முடியாது. 2 மணி நேரம் அப்படி பார்க்கலாம். விஜய் சேதுபதியின் நடிப்பு அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்கிறது. சூதுக்கவும் இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா பீட்சா படத்தில் பார்த்த விஜய் சேதுபதியை மீண்டும் பார்க்கலாம். அவரது நடிப்பில் சமீப காலமாக வில்லனாகத்தான் நாம் பார்த்து வந்தோம். பழைய விஜய் சேதுபதியை பார்க்க முடியவில்லையே என ஏங்கியவர்களின் தாகத்தை தீர்த்து வைக்கிறது இந்த படம். போலீஸ் ஸ்டேஷனில் விஜய் சேதுபதி இருக்கும் முதல் காட்சிக்கும் கிளைமேக்ஸ் காட்சிக்கு முன்பு வரையும் படத்தின் தொடர்பு வருகிறது. திரைக்கதையை அவ்வளவு அருமையாக சொல்லியிருக்கிறார். படத்தில் மையக்கரு இதுதான். சூழ்நிலைதான் ஒரு மனிதனை நல்லவனாகவும் கெட்டவனாகவும் மாற்றுகிறது என நிரூபித்திருக்கிறார் இயக்குனர். படத்தில் வில்லனாக வரும் அனுராக் காஷ்யப் ஈவு இரக்கம் இல்லாத கொடூரமான கதாபாத்திரம் அப்படியே கண்முன் காட்டப்பட்டுள்ளது. அடுத்தடுத்து என்ன வரும் என்று யூகிக்கவே முடியாத அளவிற்கு விறுவிறுப்பான சீரியஸான படமாக இருக்கிறது மகாராஜா. யதார்த்தமான சண்டை காட்சிகளை பார்க்க முடிகிறது. சீதா படத்தை போல மொத்தத்தில் 10 மடங்கு தாக்கத்தை உண்டாக்குகிறது மகாராஜா திரைப்படம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Voice of Tamil 24. லைக், ஷேர் and subscribe.